யாரு அவங்க? சொல்லவே இல்ல. அம்மாவா? பூ பூ இருடா. யாருடா இவ? இவளுக்கு என்ன கதை வச்சிருக்க? அம்மா இவங்க தான்மா எங்க படத்துல வர ஹீரோயின் ஆர்டிஸ்ட். இவளுக்கு இங்க என்ன வேலை? அது ஒன்னாந்தானமா நல்ல கெமிஸ்ட்ரி வரும், படமும் நல்லா வரும். அதனால தான்மா. நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் உங்களுக்கு டீ போட்டு எடுத்து வந்துடுறேன். உன் வீடு எங்கம்மா இருக்கு? இதுதான் ஆண்டி என் வீடு. ஐயோ இதானா? அப்ப முகி அவன் என் ரூம்மேட் ஆண்டி. நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் டீ போட்டு எடுத்து வந்துடுறேன். பேசிட்டு இருக்கவா? யாருக்கிட்ட பேச சொல்றா? ஏய் ஏன்டி அதுக்குள்ள வீட்டுக்கு வந்த? ஒரு கால் பண்ணிக்கலாம்ல? டேய், ஆஃபீஸில் ஒர்க் சீக்கிரம் முடிஞ்சிச்சுடா. மேனேஜரும் சீக்கிரம் கிளம்பிட்டாரு. சரி, உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் வந்தேன். சரி ஃப்ரெண்டு சும்மா பார்க்க வந்தேன் அப்படி சொல்லி சமாளிச்சிருக்க வேண்டியது தானே? எனக்கு தான் பொய் சொல்ல வர்றதுன்னு உனக்கு தெரியும்ல. ஆமா என் பெரிய அரிச்சந்திரி அப்படியே பொய்ய பேச மாட்டா பாரு. ஏன்டி என்ன இப்படி மாட்டி விட்ற? ஏற்கனவே எங்கள் அம்மா வேற சீக்கிரமா கல்யாணம் பண்ணிங்கன்னு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. உன் கூட தங்கியிருக்கேன்னு தெரிஞ்சது அவ்வளோதான், செத்தேன். கல்யாணம் பண்ணிக்க சொன்னா பண்ணிக்க வேண்டியதுதானே? ஐயோ இவ வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றானா? டேய் முகி, அம்மா இன்னுமா டீ போடுற? டீ தூள் காலி ஆச்சுமா. அதான் தெரியுமே. நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸா? ஐயோ ஆமா ஆண்டி, செம பில்லியன் நீங்க. நீயும் பீர்லாம் அடிப்பியா? சாச்சா, பியர்லாம் குடிக்க மாட்டேன், ஒன்லி வைன் தான். இந்த பாரு முகி, நீ படம் பண்ற மாதிரி தெரியல. ஒழுங்கு மரியாதையா வேலைக்கு போ. வேலைக்கா? என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? வேலைக்கு போனா என் கனவு என்ன வருது? கொள்ளாத கனவு. ஊர்ல ஒரு பயலும் மதிக்க மாட்டான் உன்னை. மா ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நான் கண்டிப்பா படம் பண்ணி விஜய் டிவியில் அவார்டு வாங்குவேன். அதை நீ டிவியில் பார்க்கும்போது ஆனந்த கண்ணீர் விடுவேன். அப்போ முகி என்னோட பையன் எல்லாக்கிட்ட போய் பெருமை பீத்துவேன். அப்போ கூட நீ என்கிட்ட வந்துடாத, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். போடா நாயே. கண்ணீர் விடுறாங்களாம், கண்ணீர். கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போறேன் நானும். எய்ம் பண்றதே விஜய் அவார்டுக்கு எய்ம் பண்ணா யூடியூப் அவார்டு கூட கிடைக்காது. ஏமா என் மானத்தை இப்படி வாங்குற? நான் கிளம்புறேன். ஏய் எங்கடா போற? கூரை மேலே ஏறி கோழி பிடிக்க போறேன். சீக்கிரம் கோழி பிடிச்சிட்டு வீட்டுக்கு வா, கோழி சூப்பு குடிக்கணும். என் பிள்ளைய பத்தி என்கிட்டே சொல்றியா? உனக்கு எத்தனை நாள் அவனை பத்தி தெரியும்? அவன் பெரிய டைரக்டரா வருவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நினைச்சதை சாதிப்பான். சின்ன வயசுல கேமரா வாங்கி தரலன்னு 3 நாளா பட்னி கிடந்தான், மயக்கம் வர்ற அளவுக்கு. பிடிவாதத்துல அப்படியே அவங்க அப்பா மாதிரி. இப்பயும் அப்படிதான் ஆண்டி, அவன் நினைச்சா அதை பண்ணியே ஆகணும். சரி, உன்னை எப்படி பிடிச்சான்? இந்த பாரு, குடிக்கிற பொண்ணெல்லாம் என் வீட்டுக்கு மருமகளா வர முடியாது. ஓ, உங்க பையன் மட்டும் குடிக்கலாம், நான் குடிக்கூடாதா? கூட கூட பேசாத, வாயாடி. சரி, நீ அவனை லவ் பண்றியா? ஆமா ஆண்டி. அவனும் லவ் பண்றான் தான், ஆனா ஒத்துக்க மாட்டேங்கிறான், கல் நெஞ்சுக்காரன். சரி சரி, சும்மா அவனை தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத. ஒழுங்கா அவனை வேலை செய்ய விடு. நான் ஒன்னும் உங்க பையனை டிஸ்டர்ப் பண்ணல, அவன் தான் என்ன அப்பப்ப டிஸ்டர்ப் பண்ணி சுத்திட்டு இருக்கான். பேசாம நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்க பையனை என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, அவனை நான் நல்லா பாத்துக்கிறேன். ரெக்கமெண்டேஷன்லாம் என்னால பண்ண முடியாது. உனக்கு திறமை இருந்தா நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அதெல்லாம் பாத்துக்கிறேன் ஆண்டி. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிக்கலன்னா என்ன செய்வ? அதுதான் பேசிக் குவாலிஃபிகேஷனே. எந்த மாமியாருக்கு தான் மருமகளை பிடிச்சிருக்கு? ஏய் ஹலோ மா, ஐ லவ் யூ மா. எங்கம்மா இருக்க? நான் வந்து ட்ராப் பண்றேம்மா. டேய் முகி, அம்மா வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சுடா. ஆமா, அந்த பொண்ணு என்னடா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா? நீ அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? நல்ல பொண்ணு தான், கொஞ்சம் வாயாடி. சரி, உன் இஷ்டம். மா இருமா, நான் கூப்பிடுறேன். டேய் என்னடா நைட் சரியான பாட்டி போல? ஏய் என்னடி சொன்ன அம்மா கிட்ட? ஏய், இப்போதைக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ற? என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னியாமே? ஆமா சொன்னேன், அதுக்கு என்ன போ? நான் சொன்னேன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு.
என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க? ஏய் உங்க அம்மா கிட்ட போய் டீசெண்டா ப்ரப்போஸ் பண்ணிருக்கேன். நீ தான் இப்படி இன்டீசெண்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. சே கையை விடு. என்னது இன்டீசென்ட்டா? ஓய் உனக்கு என்னை விட சூப்பர் பொண்ணுல கிடைக்க மாட்டா. கடைசி வரைக்கும் நீ மொட்டை பையனா சுத்திட்டு இருந்தா அதுக்கு நான் என்ன பண்றது? அந்த பாவம் என்ன தான் வந்து சேரும். ஒழுங்கா என்ன கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகுற வழியை பாரு. ஐயோ இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. லெட்ஸ் பிரேக் அப். என்ன சும்மா சும்மா பிரேக்கப்னு சொல்லிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் பிரேக்கப் தான் சொல்லிட்டு இருப்பியா? என்னதான்டா உனக்கு பிரச்சனை? அது ஏன்டி ஆ அம்மா கூப்பிடுறாங்க. இதா வரேம்மா. இரு வந்து வச்சுக்கிறேன் உன்னை. ஹாய். ஹாய். கூப்பிட்டுருந்தீங்க? மதி பேட் இருக்குமா? ஒர்க் பீஸில் அதை மறந்துட்டேன். என்கிட்ட இருக்கும், போய் எடுத்துட்டு வந்துடுறேன். தேங்க்ஸ். என்ன காலையிலேருந்து ஒரே கலாட்டா? அதுவா, முகியோட அம்மா வந்திருந்தாங்க. அவங்களுக்கு நாங்கள் 2 பேரும் லிவின்ல இருக்கோன்னு தெரியாது. ஷி காட் வெரி சர்ப்ரைஸ்ட். பட் செம ஸ்வீட் அவங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, யூஷுவல் சண்டை தான். அதெல்லாம் நைட் ஆனால் சரியாயிரும். நான் கேட்கணுன்னு இருந்தேன், நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? நான் அசெஞ்சரில் டீம் லீடராக இருக்கேன். டீம் லீடராவா? வாவ், நைஸ் நைஸ். அமுதாவோட அப்பா எங்க? நான் அவரை வந்ததுலேருந்து எங்கேயுமே பார்க்கவே இல்லையே. அமுதாவோட அப்பா இப்போ எங்கள் கூட இல்லை. ஐ எம் சிங்கிள் மதர். ஐ எம் ஸோ சாரி. நோ டோன்ட் பி சாரி. ஐ எம் ஆக்சுவலி ஹாப்பி. ஆக்சுவலாக எனக்கு இப்படி இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. தனியாக இருக்கிறது ஒன்றும் கஷ்டமாலாம் இல்லை. இன்ஃபேக்ட் ஹஸ்பண்ட்ற பேரில் நம்மளை அதிகாரம் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. அண்ட் அவங்களோட இன்செக்யூரிட்டிஸ், ஃபிசிக்கல் அப்யூஸ் அதெல்லாம் டாலரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைஃப் இஸ் பெட்டர் லைக் திஸ். நம்மளோட சொசைட்டியில் கல்யாணங்கிறது அவ்வளோதான். நாம யாரும் ப்ராட்மெண்டட்லாம் இல்லை. லைஃப் இஸ் ஈஸியர் லைக் திஸ். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். பட் உங்கள் மற்ற நீட்ஸ்க்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க? யூ ஹாவ் அ பாய் ஃப்ரெண்ட்? I have no such thoughts. And I have Amuda. வேற என்ன வேணும் உனக்கு? எப்படி, நல்ல பையனா? நல்ல பையன்தான். ஆக்சுவலி ஹீஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கை. நிறைய கவிதைலாம் கூட சொல்லுவான். அண்ட் த பெஸ்ட் பார்ட் இஸ் ஹீஸ் வெரி குட் இன் பெட். கல்யாணத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கோ. கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் லைஃப் மாறிடும், பசங்களும் மாறிடுவாங்க. கவிதைலாம் இப்போதான், கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் கவிதை வராது, கெட்ட வார்த்தை தான் வரும். நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். anything but Kalyanam.